ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஏர்போர்ட்லேருந்து ரிட்டன் வரக்கூடிய ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி பார்த்து ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு சாமுண்டீஸ்வரியால் எதுக்குமே பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன மாதிரியான பதில் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி இருக்குது இந்த எபிசோடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாமுண்டீஸ்வரிட்ட ரேவதி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கனடா போகிறதுக்கு ஏமா என்னைய போய் சொல்லி கனடா போகணும்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணமானது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, உனக்கு நான் எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேல் நான் உன் பேச்சு கேட்க முடியாது, நான் என் மாமா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அதுக்கு கோபமாக ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம ரேவதி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்று, நான் இங்கே இருக்கிறதா இருந்தால் என் மாமா கூட தான் இருப்பேன், இல்லை என் மாமா கட்டி வச்ச வீட்டில் என் மாமா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சாமுண்டீஸ்வரி, அவனெல்லாம் இங்கேனா இருக்கக்கூடாது, அவனை இங்கே இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு என் மாமா தான் முக்கியம், மாமா இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், இந்த வீட்டை விட்டு நான் போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, என்னடி பேசுகிற, அவன் உனக்கு என்ன பண்ணிட்டான், அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி, நீங்கள் பண்ணதை விடவாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்க்கறதுக்காக தான் அவர் அவ்வளோ பண்ணார், ஆனால் அவரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே எவ்வளவு பெரிய பழியை போட்டிருக்கீங்க, நான் மறந்துட்டேன்னு சொல்லி என்னை விட்டு தள்ளி வச்சுருக்கீங்க, என்னை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரியால் எந்த ஒரு பதிலுமே சொல்லவே முடியல. நான் இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன், அதுவும் உங்கள் கூட இருக்கவே மாட்டேன், என் மாமா கூட தான் இருப்பேன், என் மாமா வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வேகமாக அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறாங்க. நான் அவர் கூட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ரூமில் போய் திங்ஸை பேக் பண்ணிவிட்டு, அங்கே பேக் பண்ணிட்டு இருக்கிறப்பயே ஸ்வாதி, ராஜராஜன், ரோஹிணி, மயிலே இவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே அவங்க ரூமுக்கு வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு வந்து உடனே ரேவதி, அப்பா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் கூட இப்போ எனக்கு தெரியாமல் இல்லை, இவ்வளவு நாளாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு அப்படின்னு எனக்கு இப்போ தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமே நான் இங்கே இருக்கிறது நல்லது இல்லைப்பா, நான் அவர் கூட வாழ்கிறது தான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜராஜன், இப்போ தாம்மா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்களால் நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோமா, அதனால தான் எங்களால் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, நான் இனிமேல் அவர் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஸ்வாதியை பார்த்து, ஸ்வாதி நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே இருந்து பார்த்துக்கோ, நான் அவர் கூட போகிறேன், நீ என்ன நினச்சினா ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. உடனே அதுக்கு ஸ்வாதி, இல்லைக்கா எனக்கும் மாமாவை ரொம்ப பிடிக்கும், அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு நானே பார்த்துருக்கேங்க்கா, இதுதான் நான் அப்போலேருந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, நீ அவர் கூட இருக்கிறது தான்க்கா சரி, நீ அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு உன்னை பார்க்கணும் போல் இருந்தால் நாங்கள் மாமா வீட்டுக்கே வந்து பார்த்துக்குறோங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு கீழே மாடியிலேருந்து இறங்கி வராங்க. கீழே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ரேவதியை பார்த்து ரொம்ப கோபத்தோடு நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை எடுத்து, நீ போன அப்படின்னா நான் சுட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சுட்டா சுட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வீட்டை விட்டு கிளம்புற முயற்சி பண்ணுறாங்க. அப்போ சந்திரா ரேவதியோடைய கையை பிடிச்சி, நீ போகக்கூடாது, நீ அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது, அந்த டிரைவர் பையில விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம ரேவதிக்கு செம கோவம் வந்து சந்திராவோட கன்னத்திலே ஒரு அறை விட்டுறாங்க. இதுதான் அடுத்த எபிசோடில் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.